சில்லாலை மண்ணின் பெருமைமிகு அடையாளமாய் கலந்துள்ள அருளானந்தம் மண்டப திறப்பு விழாவிற்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்றுக் கொண்டு தற்பொழுது விருந்தினர்கள் வரவேற்ற வண்ணம் இருக்கின்றார்கள். அந்த வகையில் இன்றைய நிகழ்வுக்கு பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் யாழ் மாவட்ட குரு முதல்வர் அருள்பணி ஜெபரட்னம் அடிகளார் அவர்களை வருக வருக என வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். அவரை தொடர்ந்து நமது பங்கு தந்தை இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்றார். அவர்களையும் மண்ணின் மைந்தனம் மற்றும் சில்லாலை சென்ட் ஜேம்ஸ் பங்கின் முதல் குரு அருள்பணி அருளானந்தம் அடிகளார் அவர்களையும் அவர்களின் சகோதரி இந்த கட்டிடத்திற்காக முழு மூச்சாக இருந்து செயல்பட்டவர், நிதியிலிருந்து அனைத்து ஒத்துழைப்பையும் வழங்கியவர் சகோதரி மலர் எலிஸ்டன் அவர்களையும் அன்புடன் வரவேற்ற வண்ணம் இருக்கின்றோம். அந்த வகையில் விருந்தினர்களுக்கு மாலை அணிவித்து அழைத்து வரும் வைபவம் இடம்பெற இருக்கின்றது. அற்புதமான நாள், பிரம்மாண்டமான கட்டிடம். இந்த மண்டபத்தை திறப்பதற்காக நாம் தயாராகிக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் மறக்க முடியாத நாளை தந்த அந்த சகோதரர்கள் குடும்பங்களுக்கு எமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த மண்டபத்தின் வரலாற்று தடத்தை பதிக்கும் நினைவுகள் திரை நீக்கம் இனிதே இடம்பெற இருக்கின்றது. அந்த வகையில் பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் யாழ் மறை மாவட்ட குரு முதல்வர் அருள்பணி ஜெபரட்னம் அடிகளார் அவர்களினால் இந்த மண்டபத்தின் வரலாற்று தடம் பதிக்கும் நினைவுகள் திரை நீக்கம் செய்யப்பட இருக்கிறது. அந்த வகையில் அனைவரின் கரகோஷத்துக்கு இணங்க அந்த திரை நீக்கம் இடம்பெறுகிறது. தொடர்ந்தும் நமது மண்ணின் மைந்தனின் பேரில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த மண்டபத்தின் நாடாவற்ற நிகழ்வு இடம்பெற இருக்கிறது. தற்போது புதிய மண்டபத்தின் வாயில் நாடா வெட்டப்பட்டு இந்த மண்டபம் திறக்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து இறைவனின் திருவருளால் இந்த மண்டபம் என்றும் நிலைத்திருக்க பொருட்டு குரு முதல்வர் அவர்களினால் மண்டபம் ஆசீர்வதிக்கப்பட இருக்கிறது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே பரமதந்தையின் பரிவும் திருமகனின் அன்பும் தூய ஆவியின் அருளும் உங்களோடு என்றும் இருப்பதாக. யோவான் எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம். என் கட்டளைகளை ஏற்று கடைபிடிப்பவர் என் மீது அன்பு கொண்டுள்ளார். என் மீது அன்பு கொள்பவர் மீது தந்தையும் அன்பு கொள்வார். நானும் அவர் மீது அன்பு கொண்டு அவருக்கு என்னை வெளிப்படுத்துவேன். என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவரிடம் குடிக்கொள்வோம் என்கின்றார் ஆண்டவர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. அன்பார்ந்த சகோதரங்களே, இறைவனுடைய திருவுளப்படி இந்த இடத்திலே இந்த மண்டபத்தை நாங்கள் அமைத்து இன்று திறந்து வைக்கின்றோம். எங்களுடைய பங்கின் வளர்ச்சிக்காக நாங்கள் அமைத்திருக்கின்ற இந்த மண்டபத்தை நாங்கள் இறைவனுடைய திருவுளப்படியே பயன்படுத்தவும்
இதன் மூலமாக எமது பங்கின் வளர்ச்சிக்கான படிகளை நாங்கள் மென்மேலும் மேம்படுத்தவும் எங்களுடைய எதிர்கால சந்ததியினர் இறை விசுவாசத்திலே வளர்வதற்கு இந்த மண்டபத்தின் ஊடாக இறைவனுடைய வழிநடத்தலும் தூய ஆவியின் அருளும் எங்கள் எல்லாருக்கும் கிடைக்கவும் எங்களுடைய வாழ்விலே நாங்கள் செய்கின்ற எல்லா செயல்பாடுகளிலும் ஆண்டவருடைய உதவி எங்களோடு இருக்கவும் வரம் கேட்டு இறைவனுடைய துணையோடு நாங்கள் அமைத்த இந்த மண்டபத்தை இறைவன் ஆசீர்வதிக்குமாறு செபிப்போமாக. எல்லாம் வல்ல பரம தந்தையே, இந்த மண்டபம் இதை பயன்படுத்துவோர் இங்குள்ள பொருட்கள் அனைத்துக்காகவும் உம்மை வேண்டுகின்றோம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் இல்லங்களை நீர் ஆசீர்வதிக்க திருவுளம் கொண்டது போல இந்த மண்டபத்தையும் இங்குள்ள அனைத்தையும் இதை பயன்படுத்துவோர் அனைத்தையும் ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் ஆட்சி வருக, மது திருவிழம் உலகில் நடைபெறுவது போல மண்ணுலகிலும் நடைபெறுக. பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குடைய ஆசி பெற்றவர் நீரே. இயேசுவும் ஆசி பெற்றவரே. இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது இது சுசேப்பரே, இது யாகப்பரே, சகல புனிதர்களுமே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் இந்த மண்டபத்தையும் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. மங்களங்கள் பெருகவும் இருள் நீங்கி ஒளி பரவவும் விழாவின் நாயகர்களாக வந்திருப்பவர்களோடாக மங்கள விளக்கு ஏற்றப்பட இருக்கின்றது. அந்த வகையில் பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் யாழ் மாவட்டத்தின் குரு முதல்வர் அருட்பணி ஜெபரட்னம் அடிகளார் அவர்களை மங்கள விளக்கு ஏற்றி வைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அவரை தொடர்ந்து நமது பங்கு தந்தை லியோ ஆம்ஸ்ட்ராங் அடிகளார் அவர்களை மங்கள விளக்கேற்றி வைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அவரை தொடர்ந்து மண்ணின் மைந்தன் அருட்பணி அருளானந்தம் அடிகளார் அவர்களையும் அவரது சகோதரி மலர் எலிஸ்டன் அம்மணி அவர்களையும் மங்கள விளக்கேற்றி வைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
அவரைத் தொடர்ந்து சில்லாலை கதிர மாதா ஆலயம் சார்பாக நிர்வாகத்திலிருந்து ஒருவரை மங்கள விளக்கேற்றுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அவரைத் தொடர்ந்து மூளாய் மாதா ஆலயத்தினூடாக ஒருவரை மங்கள விளக்கேற்றுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். செயலாளர் அவர்களை மங்கள விளக்கேற்றி வைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அவரைத் தொடர்ந்து வேளாங்கண்ணி மாதா ஆலயம் சார்பாக ஒருவரை மங்கள விளக்கேற்றுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அவரைத் தொடர்ந்து கிறிஸ்துராசா சனசமூ நிலையம் சார்பாக ஒருவரை மங்கள விளக்கேற்றுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். மங்கள விளக்கேற்றி வைத்த அனைவருக்கும் மனம் நிறைந்த நன்றிகள். தொடர்ந்தும் அன்பான வரவேற்பு ஒரு விழாவின் ஆன்மா போன்றது. இப்போது வரவேற்புரை இடம்பெற இருக்கின்றது. வரவேற்புரையை வழங்குமாறு சில்லாலை புனித யாகப்பர் ஆலயத்தின் உப செயலாளர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். எல்லா புகழும் இறைவனுக்கே. வணக்கத்துக்குரிய தலைமை விருந்தினர், யாழ் மறை மாவட்ட குரு முதல்வர் அருட்பணி ஜெபரட்னம் அடிகளார் அவர்களே, சில்லாலை பங்கு தந்தை அருட்பணி லியோ ஆம்ஸ்ட்ராங் அவர்களே, அருட்பணி அருளானந்தம் அவர்களே, இம்மண்டபத்தினை அமைப்பதற்கு காரணகர்த்தா ஆகிய திருமதி மெலர் எலிஸ்டன் அவர்களே, அன்பான நண்பர்களே, அயல் பங்கு மக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று சில்லாலை மண்ணில் புனித யாகப்பர் ஆலயத்தில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கி வைக்கும் வகையில் இந்த அருளானந்த மண்டபத்தின் திறப்பு விழாவிற்காக நாம் அனைவரும் இங்கே கூடியிருக்கின்றோம். இந்த மகத்தான தருணத்தில் உங்களை வரவேற்பதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். புனித யாகப்பர் ஆலயத்தின் கீழ் புதியதொரு சமூக கூட்டமாக இந்த அருளானந்த மண்டபம் அமைந்துள்ளது. இது வெறுமனே ஒரு கட்டடமல்ல, நமது சமூகத்தின் ஒற்றுமை, கலை, கலாச்சாரம் மற்றும் பல்வேறு வளர்ச்சி பணிகளுக்கான ஒரு மையமாக திகழும் என்று நாம் நம்புகின்றோம். இந்த மண்டபத்தை அழகாகவும் நேர்த்தியாகவும் சிறப்பாகவும் அமைப்பதற்கு காரணமாக நிதி வழங்கிய அருட்பணி அருளானந்தம் அவர்கள் மற்றும் அவரது சகோதரி திருமதி மெலர் எலிஸ்டன் ஆகியோரின் பெருந்தன்மையையும் சமூக அக்கறையையும் இந்த தருணத்தில் நாம் நன்றியுடன் நினைவு கூற வேண்டும். அவர்களின் இந்த உன்னதமான பங்களிப்பிற்கு யாகப்பர் ஆலய பங்கு மக்கள் நாம் தலை வணங்குகின்றோம். இந்த மண்டபத்திற்கான அடிக்கல்லை நாட்டிய அருட்பணி நேசநாயகம் மற்றும் அவரை தொடர்ந்து வந்த அருட்பணி எமில் போல் அடிகளாரையும், பின்பு பணியாற்றிய அருட்பணி அகஸ்டின் அவர்களையும், அருட்தந்தை பிராயன், அவரை தொடர்ந்து எமது பங்கு தந்தை லியோ ஆம்ஸ்ட்ராங் அவர்களையும் இத்தருணத்தில் நன்றியுடன் நினைவு கூறுகின்றோம். மண்டப நிர்மாண பணிகளை நேர்த்தியுடன் மேற்கொள்ள முழு மூச்சாக நின்ற
முந்தைய பேரவை உறுப்பினர்களையும் தற்போதைய பேரவை உறுப்பினர்களையும் இந்த நேரத்தில் நன்றியுணர்வுடன் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். கிராம மக்களே மற்றும் அயல் பங்கு மக்களே, யாகப்பர் ஆலய மக்களே, உங்கள் அனைவரின் ஆதரவுடன் இந்த அருளானந்த மண்டபம் நமது சமூகத்திற்கும் எதிர்காலத்திற்கு பல நன்மைகளை தரும் என்று கூறுவதோடு, மேலும் எமது பங்கின் வளர்ச்சிக்கு உங்களின் ஒத்துழைப்பினையும் ஆதரவினையும் வேண்டி எனது வரவேற்புரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி. வரவேற்புரையை வழங்கிய திருமதி அருளினி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்தும் வரவேற்பு நடனத்தை வழங்க வருகின்றார்கள் முன்பள்ளி சிறார்கள். உங்கள் கரகோஷத்தோடு அவர்களை அன்புடன் வரவேற்போம்.
மிகவும் அழகான முறையில் அந்த நடனத்தை தந்த சிலாலை செயின்ட் ஜேம்ஸ் முன்பள்ளியில் படித்த மாணவி மிகவும் அழகாக ஆடினார். தொடர்ந்தும் இந்த நிகழ்வில் அடுத்த நிகழ்வாக இடம்பெற இருப்பது, இந்த நிகழ்வை தலைமை தாங்கிக் கொண்டிருக்கும் எமது பங்கத்தந்தையால் தலைமை உரை இடம்பெற இருக்கின்றது. தலைமை உரைக்காக எமது பங்கு தந்தை அருட்பணி லியோ ஆம்ஸ்ட்ராங் அடிகளார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். அருளானந்தம் மண்டப திறப்பு விழாவின் எமது அழைப்பை ஏற்று வருகை தந்து இந்த பலியை ஒப்பு கொடுத்து இந்த மண்டபத்தை ஆசீர்வதித்து திறந்து வைத்த எமது மறை மாவட்ட குறுமுதல்வர் அருட்பணி PG ஜெபரட்னம் அடிகளார் அவர்களே, தன்னுடைய குருத்துவ வாழ்வின் 40 ஆண்டு நிறைவிலே இந்த மது ஆலயத்தில் ஒரு மண்டபம் உருவாக வேண்டுமென்று ஆரம்பகட்ட பணியை ஆரம்பித்து அத்திவாரமிட்டு இதற்கான நிதியை தந்து இன்று நம்மோடு கலந்து சிறப்பித்து கொண்டிருக்கிற எமது மண்ணின் முதல் குருமணி அருளானந்தம் அடிகளார் அவர்களே, தன்னுடைய சகோதரன் தொடங்கிய பணியை நிறைவு 8 மில்லியன் ரூபாய்க்கு மேலாக நமக்கு தந்துள்ளது. இந்த மண்டபம் ஓரளவு நிறைந்த காரணமாக இருந்து ஒரு கலந்து சிறப்பிக்கின்ற மலர் எடிசன் அம்மையார் அவர்களே, நமது ஆலய சமூகத்திலே நமது ஆலய மக்களே, உங்கள் அனைவரையும் நம்முடைய இடத்திலே வரவேற்று வருகையை நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்று நான் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு மகிழ்ச்சியாக வருகிறார். நமது ஆலயத்தின் பின்புறமாக இந்த இடத்திலே ஒரு மண்டபம் உருவாக நாங்கள் எடுத்த இந்த முயற்சி உண்மையிலேயே கைகூடியிருக்கிறார். 2009ஆம் ஆண்டு நாங்கள் அடைக்கவில்லை. இன்று அது நிறைவு பெற்றிருக்கிறார். சில காலம் விடயமானாலும் ஒரு விடயம் எப்பொழுது நிறைவேற வேண்டுமோ அப்பொழுதுதான் அது நிறைவேறியாகும் என்பதற்கு இந்த மண்டபத்தின் பிறப்பு விழாவுடைய மண்டபமும் நமக்கு ஒரு அடையாளமாகும். எனவே இந்த இடத்திலே ஒரு கல்வி பணியை இந்த ஆலய பணியோடு இணைந்து ஆற்ற வேண்டும் என்பதுதான் அருளானந்த அடிகளாருடைய ஒரு அபாவமாக உள்ளது. அதன் எதிரொலியாகத்தான் இங்கே மண்டபம் உருவாக ஆரம்பித்தது. இந்த வேளையிலே என்னுடைய அழைப்பை ஏற்று ஒரு கலந்து மகிழ்ச்சி கலந்து கொண்டிருக்கிற உலகாவை மறைக்கோட்ட குடும்பத்தில் தந்தை அவர்களை அன்போடு இந்த நிகழ்விலே உங்கள் அனைவரையும் நாங்கள் இப்போது வரவேற்றிருக்கிற அதே வேளை ஒவ்வொரு ஆலயத்திலும் விவாத ஒரு மண்டபம் அவசியமாகிறது. எங்களுடைய சமூக கொண்டாட்டங்கள், கல்வி பணிகள், மறைக்கல்வி பணிகள், நோடி விழாக்கள் போன்றவற்றை நாங்கள் செயல்படுத்த இவ்வாறு ஒரு அழகிய மண்டபம் நமக்கு தேவையாகிறது. நமது ஆலயத்திலே முதல் குருமணியாக தன்னை அர்ப்பணித்து ஒரு முதல் கல்லை அவர் ஆரம்பித்து அது நிறைவு பெற்றிருக்கிறது. ஒரு அளவில் ஒரு அற்புதமான கட்டடமாக மாறியிருக்கிறது. எனவே இந்த வேளையிலே நாங்கள் அருட்தந்தை அருளானந்தம் அடிகளாருக்கும் அவருடைய சகோதரி அவருடைய குடும்பத்தினருக்கும் எங்களுடைய ஆலய சமூகத்தினர் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் அந்தோடு பகிர்ந்திருக்கிறோம். ஒரு தனி மனித முயற்சி தான் ஒரு பெரிய மாற்றத்தை இந்த உலகத்திலே கொண்டு வருகிறது. அதுபோல அருட்தந்தையினுடைய ஒரு சிறிய கனவு என்று அது நனவாகும். இவ்வாறு ஒவ்வொரு மனிதரும் காணக்கூடிய சிறிய கனவுகள் அது ஒரு பெரிய வீழ்ச்சியமாக மாறுகிறது. பெரும் மாற்றங்களை நமது மண்ணிலே உருவாக்க
உருவாக்குறதுதான். இந்த நேர்மறையான எண்ணம் கொண்டவர்கள் இவ்வாறான பல காரியங்களை முன்னெடுப்பார். நம்முடைய வளங்கள் குறைவாக இருந்தால், நல்ல எண்ணங்கள் நம்மிடம் இருந்தால், அந்த வளங்கள் நம்மை தேடி வரக்கூடியதாக. சில வழிகள் எதிர்மறையான எண்ணம் உள்ளவர்கள் நாங்கள் ஒரு நல்ல காரியம் இல்லாமல் அதில் ஏதாவது ஒரு குறையை குற்றத்தை கண்டுபிடிப்போம், அல்லது ஒரு நல்லாக இயங்கிக்கொண்டிருக்கிற இடத்துல அந்த குட்டையை குழப்பி விடுவதாகவும் ரெண்டு பக்கமும் தங்களுடைய ஆலயங்களே இருக்க செய்யும். ஆனால் இங்கே அருட்தந்தையுடைய சகோதரியுடைய குடும்பத்தில் இந்த அற்புதமான ஒரு காரியத்தை நேர்மறை எண்ணத்தோடு அவர்கள் உருவாக்கினார்கள். அது பலன் தந்தது. நாங்கள் எடுக்கிற ஒவ்வொரு நல்ல முயற்சியும் நிச்சயமாக அது பலன் கொடுக்கும் என்பதிலே எந்தவித ஐயப்பாடு. சில வேளையில் நாங்கள் ஆரம்பிக்கிற ஒரு நிகழ்வு உடனடியாக கைகொண்டிருக்கிறார். அது ஒரு காலம் வருகிறது, அது பலன். நாம் ஒரு மரத்தை நடத்துகிறோம், அந்த மரம் உரிய காலம் வருகிற பொழுது கனி தருகிறது, நிழல் தருகிறது. அதுவரையும் அந்த மரம் வளர வேண்டியிருக்கிறது, அந்த மரத்தை நாங்கள் வளர்க்க வேண்டியிருக்கிறது. எனவே தான் இந்த கட்டிடத்தில் உருவாக்கமும் அவ்வாறு இருக்கிறது. இதங்கள் மக்களின் பல்வேறு நன்மைகளுக்கு ஒரு அடித்தளமாக அமையும். நான் நினைக்கிறேன் உங்களுடைய நிர்வாகத்தில் ஏற்றுக்கொள்வார்கள். முதல் வைக்கிற கொண்டாட்டத்துக்கு நாங்கள் 50% டிஸ்கவுண்ட், அது கல்யாணம், பர்த்டே என்ன 50% டிஸ்கவுண்ட். அடுத்த வர 3 கொண்டாட்டத்துக்கு 25% டிஸ்கவுண்ட் கொடுப்போம். எங்கள் சொன்னால் 300 பேருக்கு கதையை கொண்டு சாப்பாடு கொடுக்குறாங்க. சாப்பாடு ரீசன் இருப்பாங்க, சவுண்டுக்கு ஆக்கள் இருக்கிறாங்க, அரேஞ்ச்மெண்ட்டுக்கெல்லாம் ஆக்கள் இருக்கிறாங்க. நான் ஒரு பெரிய ஒரு கல்யாண கொண்டாட்டத்தை இங்கே நினைக்கலாம். எனக்கு 2 வருஷத்தில் அவுட்டோர் செய்யலாம். ஏன்னா புங்கெல்லாம் வளர்ந்து அந்த நிலையில் கூட நாங்கள் கதைகளை போட்டு கொண்டாடுறோம். ஆகவே இவ்வாறு பல நன்மைகளுக்கான ஒரு இடமாக இந்த இடம் அமையும். இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். அதற்குரிய ஒரு குழுவை நாங்கள் அமைத்து இதனுடைய இன்னும் நிறைவேற்ற வேண்டிய காரியங்களை நாங்கள் நிறைவேற்றி மக்களின் பயன்பாட்டிற்காக இதை மிக விரைவிலே இதை செயற்படுத்துவோம் என்று அதை கருதுகிறோம். ஆகவே இன்றைய நாளில் நம்மோடு இணைந்து உங்கள் அனைவரும் இதற்கு நாங்கள் நம்முடைய குழுவர்களுடன் ஒரு சில நாட்களுக்கு தான் நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை வைத்ததாக முடிவெடுத்தோம். ஆனால் குழுவர்களுக்கும் டைம் இல்லை, எங்களை எல்லாவார முறை கொண்டிருப்பதற்கும் டைம் இல்லை. எல்லாருக்குமே ஞாயிறு ஒரு கடினமான நாளாக மாறும். எனவே தான் அது வெள்ளிக்கிழமையாக 3 மாலையை மாற்றிக்கொண்டோம். ஆகவோடு இந்த மாற்றத்தோடு இணைந்து பயணித்து இந்த இறுதி வரை இந்த வேலைகளை முன்னெடு நடாத்திய திரு பாஸ்கர் அவர்களுக்கு எங்களுடைய சிறப்பான நன்றிகளை. ஒவ்வொரு ஆலயத்திலும் ஒரு சில மனிதர்கள் தன்னுடைய நேரத்தை முழுமையாக கொடுப்பார். சிலர் அந்த முட்டையில் அதை கொடுக்க யோசிப்பார், சிலர் தங்களுடைய நேரத்தை முழுமையாக கொடுப்பார். அந்த முழுமையாக கொடுக்கிற மனிதர்களுடாகத்தான் ஒவ்வொரு சமூகமும் அல்லது ஒவ்வொரு ஆலயமும் ஒவ்வொரு இடமும் வளர்ச்சி. நாங்கள் நிர்வாக மாற்றம் ஏற்பட்ட பொழுது அம்மா கேட்டால் வாசல் தான் தொடர்ந்து செய்ய அப்படியே நம்ம கொடுப்பார்கள். இந்த நேரம் முடியவில்லை. ஏனென்றால் ஒரு காரியத்தை முன்னெடுக்கிற அர்ப்பணம் உள்ளவர்களாக அந்த காரியம் நிறைவேறும். அவருக்கு அதிகமான சுமைகள் இருந்தன, பல்வேறு முடியாமல் இருந்தன. ஆனால் அவர் அனைத்திற்கு மத்தியிலும் இன்றைய இந்த நாளுக்காக அவர் இரவு பகலாக உழைத்திருக்கிறார். அவர்களோடு சேர்ந்து உழைத்து கடந்த கால அறுப்படை பேரவைகள், தற்கால அறுப்படை பேரவைகள், இந்த நிகழ்வுக்காக தங்களை அர்ப்பணித்த அத்தனை மக்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து நாங்கள் இணைந்து பயணிப்போம். பல மாற்றங்களில் உபகங்களாக மாறுவோம். இறையரசை நலமாக்குவோம். எனவே இந்த வாய்ப்புகளை ஒன்று நன்றி கூறி உங்களோடு இணைந்த ஒவ்வொருவருக்கும் நன்றி கூறி இடையினை நான் தெரிவிக்கிறேன். தலைமை உரை வழங்கிய சிலரை நமது பங்கு தந்தை தலைமை டியோ ஆண்டோன்
நீங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்தும் நம்மோடு புதிதாக இணைந்து கொண்ட இளவாணி இடைப்பட்ட குழு முதல்வர் ஜேசப் அடிக்காரர்களை வருக என அறிவித்துக் கொண்டு தொடர்ந்தும் முன்புள்ள விழாக்களின் நடனம் இடம்பெற இருக்கிறது, அதை கண்டுகளிக்கிறார். தேவதை வம்சம் நீயோ, தேனிலா அம்சம் நீயோ, பூமிக்கு ஊர்வலம் வந்த வானவில் நீயோ, பூக்களின் வாசம் நீயோ, பூங்குயில் பாஷை நீயோ, சூரியன் போனதும் அங்கே வருவதும் நீயோ.
ஆமாம், அந்த அழகான நடத்தை வழங்கிய அந்த சின்ன சிறார்களுக்கு மீண்டும் எங்கள் கரகோஷத்தை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வாக நம்மோடு இணைந்திருக்கும் இளவாணி மறைக்கோட்ட குடும்பத்தினர் அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேசுமாறு அன்புடன் மேலே அழைக்கின்றோம். இன்றைய நிகழ்வுக்கு தலைமை தாங்குகின்ற அன்புக்குரிய பங்கு தந்தை லியோ ஆம்ஸ்ட்ராங் அடிகளார் அவர்களே, இன்றைய நிகழ்வுக்கு பிரதம விருதுக்காக வரவேற்கின்ற எங்களுடைய அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய யாழ் மறை மாவட்ட குழு முதல்வர் அவர்களே, இந்த கட்டடம் அமைவதற்கு சகல வழிகளிலும் தன்னுடைய பங்களிப்பை செய்த குடும்பத்தினரே மற்றும் இவ்வேலைகளை முன்னின்று நடத்திய அனைவருக்கும் இங்கு வந்திருக்கின்ற எல்லோருக்கும் என்னுடைய மகிழ்ச்சியோடு கூடிய வாழ்த்துக்களை தெரிவித்து என்னுடைய வணக்கத்தையும் தெரிவித்துள்ளேன். ஒவ்வொரு ஆலயமும் தனது வளர்ச்சி பணியை அடைகின்ற பொழுது அது தொடர்ந்து அந்த வளர்ச்சியிலே சென்று கொண்டிருக்க வேண்டும் என்பதை நாங்கள் எல்லோரும் மனதிலே கொண்டிருக்க வேண்டும். இதை ஆரம்பித்தோடைய நோக்கம் இதன் வழியாக எங்களுடைய மக்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்க முடியுமோ அவற்றையெல்லாம் நாங்கள் வருவதற்கு ஏற்ற ஒரு இடமாக இது மாறும். ஆம், எங்களுடைய அடிப்படை நிறைவு செய்கிற ஒரு இடமாக இருப்பது மட்டுமில்லாமல் குறிப்பாக எங்களுடைய எதிர்கால பண்புகள் சிறப்பான முறையிலே அமைவதற்கு இது உதவுகின்ற ஒரு இடமாக இருக்கிறது. குறிப்பாக எங்களுடைய மறைக்கல்வி சார்ந்த செயல்பாடுகள் இங்கே நடைபெறலாம், கல்வி சார்ந்த செயல்பாடுகள் நடைபெறலாம், கிறிஸ்தவ விழுமியங்களை வளர்க்கின்ற கருத்தரங்குகள் இங்கே நடைபெறலாம். இவ்வாறாக இருக்கின்ற வளங்களை எங்களுடைய வளர்ச்சிக்கு ஏற்ற இடங்களாக நாங்கள் மாற்றுவோமானால் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாருக்கும் மகிழ்ச்சியை தருகின்ற ஒன்றாக இருக்கிறது. எனவே இந்த இடமானது எங்களுடைய கிறிஸ்தவ விழுமியங்களை, எங்களுடைய கிறிஸ்தவ பண்புகளை நாங்கள் வாழ்வதற்கு ஒரு உதவுகின்ற ஒரு மண்டபமாக இது அமைகின்ற பொழுது இந்த மண்டபத்தினுடைய செயல்பாடுகள் ஒரு முழுமையான நிறைவை அடையும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. அது மட்டுமில்லாமல் இந்த மண்டபத்திலே நாங்கள் எங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை கொண்டு எங்களுடைய பலவிதமான செயல்பாடுகளை நாங்கள் செய்தாலும் இது ஆலய அளவிலே இருக்கின்ற ஒரு மண்டபம். நற்கருணை நாதருக்கு அருகிலே இருக்கிற ஒரு மண்டபம். ஆகவே நாங்கள் எல்லோரும் அந்த மனைவியோடு இந்த இடத்தை பயன்படுத்துவதாக மாறும். இது இந்த மண்டபம் நாங்கள் எல்லா விதமான பொறுப்புகளுக்கும் உரிய ஒரு மண்டபம் என்ற கருத்திலே இருந்து நாங்கள் வேறுபட்டு எங்களுடைய எதிர்கால சந்ததியினுடைய வளர்ச்சியை மனதிலே கொண்ட அதற்கு ஏற்ற செயல்பாடுகளை செய்கின்ற ஒரு மண்டபமாக இது அமைகின்ற பொழுது இது முழு நிறைவை அடைகின்ற ஒரு மண்டபமாக இருக்கிறது. எனவே அருமையான சோதரர்களே, மண்டபத்தை நாங்கள் கட்டிவிட்டோம். அதை நாங்கள் பலவிதமான தேவைகளுக்கும் பயன்படுத்தலாம். கருத்திருக்கும் பொழுது என்ன பொருத்தம் என்பதை நான் சொல்லக்கூடியது வளர்ச்சிக்கு உரிய செயல்பாடுகளை நிறைவு செய்கின்ற ஒரு மண்டபம். எங்களுடைய அடிப்படை தேவைகளை கிறிஸ்தவ மனநிலையோடு பயன்படுத்துகின்ற ஒரு மண்டபம். எங்களுக்கு அறிவை போதிக்கின்ற ஒரு மண்டபம். மறையறிவை அறிவியங்களை கற்கின்ற கருத்தரங்களை நடத்துகின்ற ஒரு மண்டபமாகும். மற்றும் எங்களுடைய கிறிஸ்தவ விழுமியங்களோடு கூடிய ஒன்று கூடல்கள் நடைபெறுகின்ற ஒரு மண்டபமாக இது மாறுகின்ற பொழுது முழுமை பெறும். நாங்கள் இந்த மண்டபத்தை
பணம் கொடுத்து வாடகைக்கு எடுத்து விட்டோம். ஆகவே நாங்கள் விரும்பியதை அந்த நாள் முழுவதும் செய்யலாம் என்ற நிலையிலே நாங்கள் இந்த மண்டபத்தை பயன்படுத்த முடியாது என்பது என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து. ஏனென்றால் ஆலய வளவிலே இருக்கின்ற இடம், ஆலயத்துக்கு அருகிலே இருக்கிற இடம் ஆலயத்தினுடைய ஆலயத்தினுடைய வளர்ச்சிக்கும் ஆலயத்தினுடைய தன்மைக்கும் கிறிஸ்தவ மதிப்புகளை வளர்க்கின்ற ஒரு இடமாக இருக்க வேண்டும். என்னுடைய வீடு ஆலயத்தை சதுரமாக எடுத்தால் எங்களோட வீட்டுக்காணியும் அந்த மூலைக்குள்ளே வரும். அப்போ பல சந்தர்ப்பங்களில் நாங்கள் சின்ன இருக்கைகள் எங்களுக்கு அந்த நாட்களில் இருக்கிற ரேடியோவை சத்தமாக போட்டு என்ன கேட்க வேணும், ஆட வேணும் என்ற எண்ணங்கள் இருக்கிற பொழுது அம்மா சொல்லுவாங்க, எங்களுக்கு பக்கத்தில் என்ன இருக்குது, கோவில் இருக்குது, நற்கர்ணார் இருக்கிறார். நாங்கள் மகளத்தான் வேணும் என்கிற வீட்டில் சந்தோஷமாக இருப்போம். ஆனால் எந்த விடத்திலும் எங்களுடைய செயல்பாடுகள் அந்த ஆலய செயல்பாட்டுக்கு தடையாக இருக்கக்கூடாது, ஆலய சூழலுக்கு எதிரானதாக இருக்கக்கூடாது என்று சிறு வயதில் சின்னனாக இருக்கிற பொழுது அம்மா சொன்ன கருத்து என்னுடைய மனதில் இருக்கிறது. எனவே அருமையான சௌரங்களே, இறைவனுடைய அருள் துணையாலே நல்லதொரு மண்டபம் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. இந்த மண்டபத்தை நாங்கள் எங்களுடைய எதிர்கால சந்ததியினுடைய வளர்ச்சிக்கு நாங்கள் பயன்படுத்துவோம். எங்களுடைய எதிர்கால சந்ததி நல்ல பண்புகளை பெறுகின்ற ஒரு இடமாக இதை மாற்றுவோம். அதற்கு பெற்றோராகிய நாங்கள் பொறுப்புள்ள முறையில் செயல்பட வேண்டும். இளைஞர் இளம்பெண்களாக இருக்கிற நாங்களும் பொறுப்புள்ள முறையில் செயல்பட வேண்டும். அவ்வாறு செயல்பட்டு நன்மை அடைய எல்லாம் வல்ல இறைவன் இந்த மண்டபத்தை நிறைவாக ஆசீர்வதிக்கவும், எதிர்காலத்திலே இறையருள் பாலிக்கின்ற ஒரு மண்டபமாக நன்மைகள் பலவற்றை கிறிஸ்தவ விழுமியங்களோடு எங்களுக்கு தருகின்ற ஒரு மண்டபமாக இருக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து வாழ்த்தி சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த மண்டபம் முழு நிறைவு அடைய வேண்டுமேயானால் எதிர்கால சந்ததியினரின் முயற்சிகளை கிறிஸ்தவ மனநிலையோடு ஈடுபட வேண்டும் என்று தெளிவான ஒரு கருத்தை தந்த அருட்தந்தை அவர்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, தொடர்ந்தும் ஏற்புரையை வழங்க வருமாறு இந்த பலதரப்பட்ட ஒத்துழைப்புகளோடும் நிதி பங்களிப்போடும் இந்த மண்டபத்தை கட்டி முடிக்க ஒத்துழைப்பு வழங்கிய திருமதி மலர் எலிஸ்டன் அம்மா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். என் அன்பான அருள்பணியாளர்களே, என் அன்பு சகோதரங்களே, இன்று என் பெற்றாரின் வழிகாட்டலில் அவர்கள் தங்களின் உழைப்பால் முதன்முறையாக கோயிலுக்கு அளித்த அன்பளிப்பை என் இரு பிள்ளைகளும் கண்ணால் கண்டு களிப்படைந்தனர். அவர்களின் மனதில் இன்றும் வேரூன்றி அவர்கள் தங்களின் தந்தை மைக்கேல் எலிஸ்டன் வழியாக சில்லாலை செழித்து வளர்கின்றது. இன்று நான் என் பிள்ளைகளால் பெருமிதம் அடைகின்றேன். அவர்களின் ஒத்துழைப்பின்றி நான் தனிமரமாக நின்று எதுவுமே செய்திருக்க முடியாது. அண்ணா தொடங்கினார். நான் இந்த மண்டபத்தை கட்டி முடித்ததில் இறைவனுக்கு நன்றியுடன் அவர் புகழ்பாடி நிற்கின்றேன். இந்த கட்டடம் பல கல்விமான்களை உருவாக்கவும், நல்லொழுக்கமுடைய நல்ல பயன் தரும் சமுதாயத்தை கட்டியெழுப்பவும் நம் பாதுகாவலர் புனித சந்தியோமையோர் வரம் வேண்டி நிற்கின்றேன். அத்துடன் எனக்கு முழுமனதாக உள ரீதியாக உதவி செய்தவர்கள் பலர் இன்று என்னுடன் இல்லை. குறிப்பாக துரை அண்ணா, பஞ்சரட்னம் தம்பி, இன்னும் பலரின் உற்சாகம் என்னை வழி நடத்தியது.
அத்துடன் பொறுப்பாக இருந்து என்னை ஊக்கப்படுத்திய பாஸ்கரன், டெனி, மேவின் இவர்களை நான் மறப்பதற்கில்லை. அத்தோடு பங்கு தந்தையர் கடமையில் கண்ணியமாக இருந்துள்ளனர். எமது கத்தோலிக்க சமுதாயம் வேற்றுமையின்றி சாதி மதம் களைந்து ஒற்றுமையாக நாம் எமது இறைவன் தந்த இலவச புன்சிரிப்பால் ஒற்றுமையாக வாழ்வோம். அருள் தந்தையர்களை நாம் வணங்கி வரவேற்போம். இறைவழி நடக்க வழிகாட்டுபவர்களை மதிப்போம், மன்னிப்போம். ஒன்றே குலம், ஒருவனே தெய்வம். வாழ்க நம் திருச்சபை. நன்றி. மிகவும் அற்புதமாக சாதி மதம் கடந்து நமது கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்து நாம் செயற்படுவோம் என்ற கருத்தை எமக்கு தெரிவித்து சென்றிருக்கிறார். அவர்களுக்கு எமது மனம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்தும் அடுத்த நிகழ்வாக இடம்பெற இருப்பது ஒரு அழகிய நடனம். மன்னிக்கவும். அடுத்த நிகழ்வாக இடம்பெற இருப்பது பிரதம விருந்தினர் அவர்களின் உரை. இந்த உரையை ஆற்ற வருமாறு யாழ் மாவட்ட குறுமுதல்வர் அருட்பணி ஜெபரட்னம் அடிகளார் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இன்றைய நிகழ்வின் தலைவரும் பங்கு தந்தையுமாகிய அருத்தந்தை லியோ ஆம்ஸ்ட்ராங் அடிகளாரே, இளவாள மரக்கோட்ட குரு முதல்வர் அருத்தந்தை இயேசுதாஸ் அடிகளாரே, இந்த மண்டபம் அமைவதற்கு காரணமாக அமைந்து வீட்டிருக்கின்ற அருத்தந்தை அருளானந்தம் அடிகளாரே, அவருடைய அன்பு சகோதரி அவர்களே, மற்றும் இந்த ஆலய மக்களே, அயல் பங்கு ஆலய மக்களே, உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கம். எங்களுடைய மறை மாவட்டத்திலே வெகு சொற்ப ஆலயங்களிலே தான் ஆலய மண்டபங்கள் இருக்கின்றன. அதிலே உங்களுடைய இந்த யாகப்பர் ஆலயத்திலும் ஒரு மண்டபம் இருப்பதை இட்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இதனை அமைத்து இன்று திறந்து வைக்கின்ற உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த இடத்துக்கு நான் பல ஆண்டுகளாக வருகின்ற பொழுது இந்த மண்டபம் ஒரு அறகுறையாக இருப்பதை பார்த்தேன். சுவர்களும் இடையிலே பத்தை மரங்கள் எல்லாம் வளர்ந்திருக்கும். அப்பொழுது நான் இவர்களை கேட்பேன், இது என்ன என்று கேட்டால், இது ஒரு மண்டபம் ஆரம்பித்தது, ஆனால் இன்னும் முற்றுப்பெறவில்லை என்று சொல்வார்கள். ஆனால் நான் அப்பொழுது எனக்குள்ளே நினைத்தேன், இது ஒரு காலமும் முற்றுப்பெறாது என்ற ஒரு எண்ணம் தான் எனக்கு வந்தது. அப்படியான ஒரு நிலையில் தான் இது இருந்தது. ஆனால் இவர்கள் தங்களுடைய கடும் உழைப்பினால், தியாகத்தினால், அருட்தந்தை அவர்களும் அருளானந்தம் அடிகளாரும் அவருடைய சகோதரியும் இதனை வெற்றிகரமாக நிறைவேற்றி இன்று திறந்து வைத்திருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுக்கு உங்கள் எல்லாரும் சார்பிலும் எங்களுடைய நன்றிகளையும் பாராட்டுதல்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அருட்தந்தை அருளானந்தம் அடிகளாருடைய 40வது ஆண்டு குருத்துவ வாழ்வு ஞாபகமாக இது அடிக்கல் நாட்டப்பட்டது. ஆகவே இப்பொழுது அவருடைய குருத்துவத்தின் 55 ஆண்டுகள் என்று நினைக்கின்றேன். 55 ஆண்டுகள் அவர் குருவாக பணியாற்றுகின்றார். அதோடு அவருடைய பங்களிப்பும், அவருடைய சகோதரியினுடைய பங்களிப்பு, அவருடைய பிள்ளைகள், அவர் எனக்கு அருகிலே இருந்து சொன்னார், தன்னுடைய பிள்ளைகள் அவர்கள்தான் இந்த மண்டபத்தை நீங்கள் நிறைவேற்றி முடித்து வைக்க வேண்டும் என்று தங்களுடைய பங்களிப்பை தந்து இதனை செய்து முடியுங்கள் என்று தன்னை உற்சாகப்படுத்தி இதனை செய்து முடித்ததாக அவர் சொன்னார். ஆகவே இந்த வேளையிலே வெளிநாடுகளிலே வாழுகின்ற எத்தனையோ பேர் நாம் உண்டு, எங்களுடைய வாழ்க்கை உண்டு என்று வாழுபவர்கள்தான் அதிகம். ஆனால்
வெளிநாடுகளிலே வாழுகின்ற ஒரு சொற்ப பேர்தான் தங்களுடைய சொந்த கிராமத்தை அல்லது சொந்த பங்கை, ஆலயங்களை, அங்கு வாழுகின்ற மக்களை நினைத்து அவர்களுக்கு ஏதாவது எங்களால் இயன்றதை செய்ய வேண்டும், இறைவன் எங்களுக்கு தந்த கொடைகளை நாங்கள் எங்களுடைய மக்களுக்காக பயன்படுத்த வேண்டுமென்று விரும்பி செய்பவர்கள் ஒரு சொற்ப பேர்தான். மற்ற எல்லாரும் வெளிநாடுகளிலே இருக்கின்ற அநேகமானவர்கள் தாங்கள் உண்டு, தங்களுடைய குடும்பங்கள் உண்டு, தங்களுடைய வேலை உண்டு என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியான அந்த சொற்ப பேரிலே ஒரு சிலராகத்தான் இந்த அருளானந்த மடிகளாரும் அவருடைய சகோதரி, அவருடைய பிள்ளைகள் தாங்கள் பிறந்து வளர்ந்த இந்த ஊரை, இந்த ஆலயத்தை மறக்காமல் தங்களுடைய தியாகங்களினூடாக இதனை ஒப்பேற்றி இருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். அவர் தன்னுடைய உரையின் பொழுது காலம் சென்ற பலரை சொன்னார். அவர் சொன்னார், தன்னுடைய கணவர் இந்த மண்டபம் அமைவதற்கு மிகவும் ஒத்துழைப்பாக இருந்தவர். அவரையும் இந்த வேளையிலே நாங்கள் நினைவு கூர்ந்து அவருடைய ஆன்மகளை பாட்டிக்காகவும் மன்றாடுகின்றோம். ஆகவே இந்த வேளையில் இந்த மண்டபம் எப்படியாக அமைய வேண்டும், உங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும் என்று உங்களுடைய பங்கு தந்தை இளவாலை மரக்கோட்ட முதல்வர் அவர்கள் தெளிவாக கூறியிருக்கின்றார்கள். ஆகவே நான் அதை பற்றி அதிகம் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. இந்த நாளிலே நீங்கள் இந்த சிறப்பான ஒரு நிகழ்வை செய்வதையிட்டு நாங்கள் உங்களை பாராட்டுகின்றோம். நான் அருட்தந்தை லியோ ஆம்ஸ்ட்ராங் அடிகளாருக்கு இந்த மண்டபத்துக்குள்ளே வந்தவுடன் சொன்னேன், எங்களுடைய யாழ் மரியன்னை பேராலயத்திலே இருக்கிற ஒரு மண்டபம் இப்பொழுது அண்மையிலே தான் திறந்து வைக்கப்பட்டது. கிட்டத்தட்ட அந்த மண்டபத்தை போலவே இந்த மண்டபமும் இங்கே அமைந்திருக்கிறது. அந்த அளவு விஸ்தீரணமான ஒரு மண்டபமாக இருக்கிறது. அருட்தந்தை மறைக்கோட்ட முதல்வர் சொன்னது போல இந்த இளவாலை மறைக்கோட்டத்திலேயும் மற்றும் எங்களுடைய மறை மாவட்டத்திலேயும் கருத்தரங்குகள் மற்றும் நிகழ்வுகளை நடாத்துவதற்கு ஒரு சிறந்த ஒரு இடமாக இருக்கிறது. ஏனென்றால் இது ஒரு அமைதியான ஒரு சூழலிலே இருக்கின்ற ஒரு இடம். ஆகவே இங்கே அமைதியான செயல்பாடுகளை, கருத்தரங்குகளை, ஒன்று கூடல்களை நடத்துவது பொருத்தமான ஒரு இடமாக இருக்கிறது. ஒரு நகரத்தின் மத்தியிலேயோ அல்லது சுற்றாடலிலே பெரிய சத்தங்கள் உள்ள ஒரு இடத்திலேயோ நடத்துவதை விட இப்படியான அமைதியான இடங்கள் கிடைப்பது மிக அரிது. ஆகவே உங்களுடைய இந்த மண்டபத்தினுடைய அமைப்பு நிச்சயமாக எதிர்காலத்திலே பலருடைய தேவைகளை நிறைவேற்றும். எங்களுடைய மறை மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்கு இந்த மண்டபம் நிச்சயமாக உதவி செய்யும் என்பது என்னுடைய நம்பிக்கை. ஆகவே இந்த மீண்டுமாக உங்கள் எல்லாருக்கும் எங்களுடைய நன்றிகளை கூறி இந்த மண்டபத்தினூடாக நீங்களும் உங்களுடைய குடும்பங்கள், உங்களுடைய எதிர்கால சந்ததிகள் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து, இன்று என்னை இந்த நிகழ்வுக்கு பிரதம விருந்தினராக அழைத்து கௌரவித்தமைக்காக உங்களுக்கு என்னுடைய நன்றிகளை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. உரையாற்றிய அருட்தந்தை அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்தும் கௌரவிப்பு ஒன்று இடம்பெற இருக்கின்றது. அந்த வகையில் இந்த மண்டபத்தை கட்டி முடிப்பதற்காக அனைத்து வகையிலும் ஒத்துழைப்பையும் ஆதரவையும் வழங்கிய மண்ணின் மைந்தன் எமது சில்லாலை பங்கின் முதல் குரு அவர்களை இந்த கௌரவத்தை பெற்றுக்கொள்வதற்காக மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். நன்றிகள். அவரை தொடர்ந்து அடுத்த கௌரவத்தை ஏற்றுக்கொள்ளுமாறு சகோதரி மலர் எலிஸ்டன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம்.
அடுத்ததாக திரு பாஸ்கரன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். தந்தை அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்தும் கௌரவிப்பை வழங்க வருமாறு இளவாலை மறைக்கோட்ட குறுமுதல்வர் அருட்பணி ஜேசுதாசன் அடிகளார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்ந்தும் கௌரவிப்பில் இந்த கட்டிடத்தை முழுமூச்சாக நின்று கட்டி முடித்து இன்றைய தினம் எங்களுக்கு இதை கையளிப்பதற்காக ஒத்துழைப்பை வழங்கிய அத்தனை நல்லுள்ளங்களிலும் மேசன்மார நாங்கள் நினைவு கூற வேண்டும். அந்த வகையில் அவர்களுக்கான நினைவு பரிசுகளை வழங்குமாறு ஃபாதர் அவர்களை அழைச்சிருக்கின்றோம். அதை பெற்றுக்கொள்ளுமாறு ஆனா ரிசான், ஆனா ஜெனிஸ்டன், பா ரதன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்ததாக மர வேலைகள் சார்ந்து கதவுகள், தச்சு வேலைகள் அத்தனையும் முடித்து தந்த பா நவரசன் மற்றும் சானா சவுந்தரநாதன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். அவர்களைத் தொடர்ந்து இந்த மண்டபத்தின் ராவு பலகலாக இருந்து பெயிண்ட் வேலைகளை முடித்து தந்த கிறிஸ்டீபன், குமார் மற்றும் பெர்னாண்டோ ஆகியோரை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். அன்பளிப்புகளை வழங்கிய அருட்தந்தை அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு
தொடர்ந்தும் அடுத்த நிகழ்வாக அழகிய நடனம் ஒன்று இடம்பெற இருக்கின்றது. அந்த நடனத்தையும் கண்டு களிப்போம். அடிமடியில் சேமிப்பேன். மேகத்தின் தாரைகளில் பாய்ந்தாட போகின்றேன். ஆகாய சில்லகளை அடிமடியில் சேமிப்பேன். ஜில் 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 மனசெல்லாம் ஜில். வயல்வெளி ஆடும் வண்ணத் தும்பிகளே, உங்கள் வாள்களில் வசித்திருந்தேன். சடுகுடு பாடும் பிள்ளை நண்டுகளே, மணல் வலைகளில் நான் இருந்தேன். மலையின் தாய் மடியில் சிறு ஊற்றாய் நான் கிடந்தேன். காதல் பெருக்கெடுத்து
அழகான நடனம், அற்புதமான நடனம், சின்னஞ்சிறார்களின் துள்ளித்திருந்த அந்த மயில் நடனங்கள். மீண்டும் ஒரு கரகோஷம் அவர்களுக்காக. பல ஆண்டுகள், பல மாதங்கள், பல வாரங்கள், பல நாட்கள் கடந்து இன்று ஒரு கனவை அடைந்திருக்கிறோம். ஆம், அந்த கனவை நாங்கள் எப்படி அடைந்தோம், இந்த இடத்துக்கு நாங்கள் எவ்வாறு வந்தோம், எவ்வளவத்தை கடந்து வந்தோம் என்பதை பற்றி விளக்க உரை தர வருகிறார் பழைய நிர்வாகத்தின் செயலாளர் டெனிசன் அவர்கள். அவரை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் எனது பணிவான மாலை வணக்கங்கள். மண்ணின் மைந்தனும் எமது ஆலயத்தின் முதல் குருமணியுமான அருட்பணி அருளானந்தம் அடிகளால் அவர்கள் தன் மக்கள் மீது தான் கொண்டிருந்த அளவற்ற அன்பு நிமித்தமாகவும் நமது எதிர்கால சந்ததியின் சிறப்பான கல்வி கலை வளர்ச்சிக்காகவும் புலம்பெயர் தேசங்களிலே அவரின் மறை அறிவிப்பு பணியின் மூலமாக அவருக்கு கிடைத்த நிதியின் பெரும் பகுதியினை தான் ஓடி ஆடி விளையாடிய கல்வி கற்ற தனது மண்ணில் தனது எதிர்கால சந்ததியினரான பிள்ளைகளும் பலன் பெற வேண்டும், பயன் பெற வேண்டும் என்ற ஒரு உயரிய எண்ணத்துடன் ஒரு கட்டிடத்தை நிர்மாணிக்க விரும்பினார். அந்த தூய்மையான எண்ணத்தின் செயல் வடிவமாக 2009ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 24ஆம் திகதி அருட்பணி ஜூட் அமலதாஸ் அடிகளார் அவர்கள் பங்கு தந்தையாய் பணியாற்றி கொண்டிருந்த காலத்திலே இந்த மண்டபத்திற்கான அடிக்கலினை நாட்டி அதன் நிர்மாண பணிகளை ஒரு கட்டட பொறியியலாளரின் முழுமையான மேற்பார்வையின் கீழே ஆரம்பித்து வைத்தார். கட்டட நிர்மாண பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு அதற்கான அடித்தள வேலைகள் செவ்வனே நிறைவு செய்யப்பட்டு கட்டடத்தின் பிரதான தூண்கள் நிறுத்தப்பட்டிருந்த வேளையில் துரதிர்ஷ்டவசமாக கட்டட நிர்மாண பணிகளை பொறுப்பேற்று முன்னெடுத்து கொண்டிருந்த பொறியியலாளர் இறைபதம் எய்தினார். இதன் காரணமாக கட்டட நிர்மாண பணிகளின் சடுதியான பின்னடைவு ஏற்பட்டு அதன் கட்டுமான பணிகள் அனைத்தும் நிறுத்தப்பட்டன. நாட்டில் ஏற்பட்ட பல அசாதாரண சூழ்நிலைகள் காரணமாக கட்டுமான பணிகளை தொடர்ந்தும் முன்னெடுக்க முடியாமல் நிரந்தரமாக கைவிட வேண்டிய நிலை ஏற்பட்டது. கிட்டத்தட்ட 13 வருடங்களுக்கு மேலாக இந்த கட்டிடம் புதர் மண்டி போய் நிர்மாண பணிகள் எவ்வித முயற்சியுமின்றி இருட்டான இடமாக இருந்தது. இந்த காலத்தில் தான் அருட்தந்தை பிராயன் அடிகளார் அவர்கள் பங்கு தந்தையாக பொறுப்பேற்றார். அவரது இடைவிடாத முயற்சியின் காரணமாக இக்கட்டிடம் மீள் நிர்மாண பணிகளுக்கான நிதி உதவியினை அருட்தந்தை அருளானந்தம் அடிகளாரின் சகோதரியான திருமதி ஆன் கிரேஸ் எலிஸ்டன் மலரிடமிருந்து அவரது பிள்ளைகளிடமிருந்தும் பெற்றுக்கொண்டு பகுதி பகுதியான கட்டுமான பணிகளை 2022ஆம் ஆண்டின் முற்பகுதி வரை அருட்பணி சபையினரும் பொருளாளராக இருந்த திரு ஆண்டன் ஜோசப் அவர்களிடம் அதற்கான நிதியினை ஒப்படைத்து பங்கு தந்தை மற்றும் அருட்பணி சபையினரின் நேரடி மேற்பார்வையின் கீழ் நடைபெற்றது. கிட்டத்தட்ட 4 ஆண்டு கால இடைவெளிக்கு பின் தனக்கு கிடைத்த பணத்தின் பெரும் பகுதியினையும் தனது பிள்ளைகளின் நிதி பங்களிப்பினையும் சேர்த்து கட்டம் கட்டமாக இந்த கட்டடத்தின் நிர்மாண பணிகள் நடைபெற்று இன்று புதுப்பொலிவு பெற்று பிரம்மாண்டமான தோற்றத்துடன்
ஆலயத்தின் ஒரு சொத்தாக நமது கைகளில் கிடைத்திருக்கிறது இந்த மண்டபம். இரண்டாம் கட்ட வேலைகள் ஆரம்பித்து இற்றை வரை கிட்டத்தட்ட 80 லட்சம் ரூபாவுக்கு மேற்பட்ட தொகையினை தனது சொந்த பணத்தில் இருந்தும் தனது பிள்ளைகளின் பங்களிப்பிலிருந்தும் தாராள மனதுடன் கொடையளித்து இக்கட்டிடத்தை சிறப்புற கட்டி முடிப்பதற்கு மூல காரணமாயிருந்திருக்கிறார் எங்களுடைய அருட்பணி அருளானந்தம் அடிகளாரின் தங்கையார் அவர்கள். எனவே அவர்களின் அளப்பெரிய பொதுநல நோக்குடனான பெருங்கொடையினை பங்கு மக்களாகிய நாம் பெரிதும் மதித்து என்றும் தங்களின் தன்னலமற்ற சேவைக்காக எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி கூறி தங்களிடம் நன்றியுடன் எப்பொழுதும் இருப்போம் என உறுதி கூறிக்கொண்டு பாதுகாவலராம் புனித யாகப்பரின் பரிந்துரையும் ஆசிரும் என்றும் அருட்தந்தைக்கும் அவரது சகோதரியாருக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் நிறைவாக கிடைக்க வரம் வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி. விளக்க உரையை வழங்கிய செயலாளர் அவர்களுக்கு மனம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அர்ப்பணம் உள்ளவர்களாலேயே ஆலயம் கட்டுவிக்கப்படுகிறது என்று தலைமை உரையில் எங்கள் பங்கு தந்தை அவர்கள் கூறியிருந்தார். அது மட்டுமில்லாமல் தனி மனித முயற்சியின் வெற்றியே இந்த மண்டபம் என்பதையும் குறிப்பிட்டிருந்தார். இவற்றை மனதில் கொண்டு தொடர்ந்தும் அடுத்த நிகழ்வோடு இணைந்து கொள்ளலாம். பாடல் குழாமினரால் அடுத்த நிகழ்வு இடம்பெற இருக்கிறது. அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். நறுமுகையே நறுமுகையே நீ ஒரு நாழிகை நில்லாய், செங்கனி ஊறிய வாய் திறந்து நீ ஒரு திருமொழி சொல்லாய். அற்றை திங்களன் நிலவில் நெற்றி தரள நீர் வடிய கொற்ற பொய்கையாடியவள் நீயா. அற்றை திங்களன் நிலவில் நெற்றி தரள நீர் வடிய கொற்ற பொய்கையாடியவள் நீயா. திருமகனே திருமகனே நீ ஒரு நாழிகை பாராய், வெண்ணிற புறவியில் வந்தவனே மேல்விழி மொழிகள் கேளாய். அற்றை திங்களன் நிலவில் கொற்ற பொய்கையாடுகையில் ஒற்றை பார்வை பார்த்தவனும் நீயா.
மங்கை மான்விழி அம்புகள் என் மார்துளைத்ததென்ன மங்கை மான்விழி அம்புகள் என் மார்துளைத்ததென்ன தாண்டி நாடனை கண்டு என்னுடன் பசனை கொண்டதென்ன நிலாவிலே பார்த்த வண்ணம் கனாவிலே தோன்றும் இன்னும் நிலாவிலே பார்த்த வண்ணம் கனாவிலே தோன்றும் இன்னும் இளைத்தேன் துடித்தேன் பொறுக்கவில்லை இடையில் மேகலை இருக்கவில்லை நறுமுகையே நறுமுகையே நீ ஒரு நாழிகை நில்லாய் செங்கனி ஊறிய வாய் திறந்து நீ ஒரு திருமொழி சொல்லாய் அற்றை திங்களன் நிலவில் நெற்றி தரள நீர் வடிய குற்ற பொய்கையாடியவள் நீயா 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 நறுமுகையே நறுமுகையே நீயா. அற்புதமான மூவர் சிறப்பான நடனத்தை வழங்கி சென்றிருக்கின்றார்கள். இன்றைய தினம் நிகழ்வுகளுக்கு நெறியாளை செய்த முன்பள்ளி ஆசிரியர் மற்றும் நமது பங்கைச் சேர்ந்த டிலக்ஷனா அவர்களுக்கும் எமது மனம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்தும் அடுத்த நிகழ்வாக சின்னஞ்சிறார்களில் இன்னொரு நடனம் இடம்பெற இருக்கின்றது. தொடர்ந்தும் அந்த நடனத்தை கண்டுகளிப்போம்.
தெரியாதே எனக்கு, நிறுத்திட தெரியாதே எனக்கு, அசைவது எல்லாமே உனக்கு. நீ என்னுள்ளே அதுவரை நடனம் உன் பொறுப்பு, முடிவது நடனம் உன் பொறுப்பு, அதுவரை மனமெங்கும் நெருப்பு. நீதானே என் இறைவா. இருளாய் இருளவன் புலராய் 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 புலரங்க கதிராய் 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 கதிரகன் ஒளியாய் 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 மனதில் நிறைவாயோ. என் பாதம் வைக்கின்ற முத்தங்கள் உங்கள் சொந்தம், என் கண்ணில் பூக்கின்ற இன்பங்கள் உங்கள் சொந்தம், என் நெஞ்சில் நீ கேட்கும் சத்தங்கள் உங்கள் சொந்தம், நான் காணும் கைதட்டல் ஒவ்வொன்றும் உங்கள் சொந்தம். இறைவா இறைவா இசை கொடு, இறைவா இறைவா இசைத்திடு, இறைவா இறைவா அசைத்திடு, இறைவா 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 இசை கொடு, இறைவா இறைவா இசைத்திடு, இறைவா இறைவா அசைத்திடு, இறைவா 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 இசை கொடு, இறைவா இறைவா இசைத்திடு, இறைவா இறைவா அசைத்திடு, இறைவா 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 இசை கொடு, இறைவா இறைவா அசைத்திடு, இறைவா இறைவா அழகான நடனம், அற்புதமான நடனம். யார் சொன்னது சில்லையூரில் கலைகளுக்கு பஞ்சம் என்று? இனி பல கலைஞர்களை உருவாக்க இந்த மண்டபம் காத்திருக்கிறது அருட்தந்தையின் ஆசியோடு. தொடர்ந்தும் இறுதி நிகழ்வாக நன்றி உரைக்கு வரலாம். நன்றி உரையை வழங்குவதற்காக எமது செயலாளர் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். அருளானந்தம் மண்டபத்தின் திறப்பு விழா நிகழ்வில் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது அன்பான மாலை வணக்கங்கள். இந்த திறப்பு விழா நிகழ்வு சிறப்புற நடைபெற அருள் பாலித்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு எனது முதற்கண் சிறந்தாழ்ந்த நன்றியினை சமர்ப்பித்து நிற்கிறேன். எமது ஆலயத்தின் மீதும் ஆலய மக்கள் மீதும் கொண்ட அன்பின் நிமித்தமாக மக்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு எம் ஆலயத்தின் முதல் குருமணியாகிய அருட்பணி அருளானந்தம் அடிகளாரின் மனதில் உதித்த தூர நோக்குடைய நல் எண்ணத்தின் வெளிப்பாடாக இப்பிரமாண்டமான விழா மண்டபம் எம் கண்முன் பொலிவுற்று திகழ்கின்றது. தன் நல்லெண்ணத்திற்கு செயல் வடிவமூட்டும் வகையில் 2009ஆம் ஆண்டு அடிக்கல் நாட்டப்பட்ட இவ்விழா மண்டபமானது இன்று அதன் பெரும்பகுதி நிர்மாண பணிகள் நிறைவு செய்யப்பட்டு ஆலயத்தின் சொத்தாக எமது கைகளில் கிடைத்திருக்கிறது. எனவே இந்த விழா மண்டபத்தின் ஆரம்பகட்ட கட்டிடப் பணிகளுக்காக நிதி கொடையினை வழங்கிய எம் பங்கின் முதல் குருமணியாகிய அன்பும் பெருமதிப்புக்கும் உரிய அருட்பணி அருளானந்தம் அடிகளார் அவர்களுக்கு எமது முதற்கண் நன்றியினை தெரிவித்துக் கொள்வதுடன் தொடர்ந்து இடம்பெற்ற பெரும்பகுதி கட்டட நிர்மாண பணிகளை பொறுப்பெடுத்து அதற்குரிய முழுமையான நிதி பங்களிப்பினையும் தாராள மனத்துடன் கொடையளித்த அவரது சகோதரி திருமதி எலிஸ்டன் மெலர் அவர்களுக்கும் அவரது பிள்ளைகளுக்கும் எமது பங்கு தந்தை, பங்கு மக்கள் மற்றும் ஆலய அர்ப்பணி சபையினர் சார்பில் எமது சிறந்தாழ்ந்த நன்றிகளை சமர்ப்பித்து நிற்பதுடன் அவர்கள் அனைவரும் எம் பாதுகாவலராம் புனித யாகப்பிரின் பரிந்துரை நிறைவாக கிடைக்கவும் வேண்டி நிற்கிறோம். இவ்விழா மண்டபத்தின் திறப்பு விழாவினை தலைமை தாங்கி திருப்பலி ஒப்பு கொடுத்து இவ்விழா மண்டபத்தினை ஆசீர்வதித்து திறந்து வைத்துள்ள எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய யாழ் மறைமாவட்ட குறுமுதல்வர் PJ ஜெபரட்னம் அடிகளார் அவர்களுக்கு எமது விசேஷ நன்றிகளை தெரிவித்து நிற்கிறோம். அத்துடன் எமது அழைப்பு ஏற்று தமது நேரத்தை எமக்காக தந்த இளைவாலை மறைக்கோட்ட முதல்வர் அருட்பணி இயேசுதாசன் அடிகளாருக்கும் எமது நன்றிகளை தெரிவித்து நிற்கிறோம். இவ்விழா மண்டபம் அடிக்கல் நாட்டப்பட்ட காலத்திலிருந்து எமது ஆலயத்தின் பங்கு தந்தைகளாக கடமையாற்றி அதன் கட்டுமான பணிகளில் பல காலகட்டங்களிலும் தமது ஆக்கபூர்வமான பங்களிப்பினை வழங்கிய அருட்பணி ஜூட் அமலதாஸ் அடிகளார், அருட்பணி நேசநாயகம் அடிகளார், அருட்பணி எமில் போல் அடிகளார், அருட்பணி அகஸ்டின் அடிகளார் மற்றும் அருட்பணி பிராயன் அடிகளார் அனைவருக்கும் எமது விசேஷ நன்றிகளை தெரிவித்து நிற்கிறோம். மேலும் மண்ணின் மைந்தர்களாக
அருட்பணி ஆண்டன் அமலதாஸ் அடிகளார், அருட்பணி ஜோர்ஜ் ஆண்டனி அடிகளார், அருட்பணி நேரேன் அடிகளார் அவர்களுக்கும், இம்மண்ணின் புத்திரிகளான அருட்சகோதரி ஜெம்மா, அருட்சகோதரி ரீட்டா, அருட்சகோதரி டொரின் மற்றும் அருட்சகோதரி செவோஜினி ஆகியவர்களுக்கும் எமது இதயம் கனிந்த நன்றிகளை கூறி நிற்கிறோம். மேலும் எமது ஆலயத்தின் அனைத்து செயற்பாடுகளிலும் முன்னின்று மக்களோடு மக்களாக தமது பணிகளை சிறப்பான முறையில் முன்னெடுத்து வரும் அன்பு கன்னியர் சபையைச் சார்ந்த அருட்சகோதரிகளுக்கும் எமது பணிவான நன்றிகளை தெரிவித்து நிற்கிறோம். மேலும் சிறப்பாக இம்மண்டபத்தின் கட்டுமான முழுமை வர தங்கள் ஆற்றலையும் உழைப்பையும் கொடுத்து இதனை அழகுற அமைக்க உதவிய கட்டிடக் கலைஞர்களாகிய திரு ஜசன் மற்றும் அவரது குழுவினருக்கும், திரு டிஷான் மற்றும் அவரது குழுவினருக்கும், மரவேலைப்பாடுகளை செய்து உதவிய திரு ஜெலான் மற்றும் அவரது குழுவினருக்கும், வரணப்பூச்சி வேலைகளை செய்து இக்கட்டடத்தினை அழகுறச் செய்த திரு கிறிஸ்டீவன் மற்றும் அவரது குழுவினருக்கும் அனைவர் சார்பிலும் சிறப்பான நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்து நிற்கிறோம். மிகச் சிறப்பாக இக்கட்டிடத்தின் பணிகள் அனைத்தையும் கண்காணித்து அதற்குரிய நிதியினையும் பொறுப்பேற்று பல இடர்கள் நிறைந்த காலப்பகுதியிலும் தன்னுடைய சொந்த வேலைகளை கூட பாராமல் இக்கட்டிடம் முழுமை வர தன்னுடைய நேரத்தையும் உழைப்பையும் கொடுத்து விடாமுயற்சியுடன் பணியாற்றிய ஆலயத்தின் முன்னை நாள் பொருளாளரான திருவாளர் ஆண்டன் ஜோசப் அவர்களை இவ்வேளையில் நன்றியுடன் நினைவு கூர்ந்து எமது பங்குத்தந்தை மற்றும் பங்கு மக்கள் அனைவர் சார்பிலும் எமது சிறப்பான நன்றிகளையும் பாராட்டுகளையும் கூறி நிற்பதோடு அவருடன் இணைந்து பணியாற்றிய முன்னை நாள் அருட்பணிச்சபை உறுப்பினர் அனைவரையும் நன்றியுடன் நினைவு கூறுகின்றோம். அனைத்திற்கு மேலாக இவ்விழாவினை தலைமை தாங்கி இவ்விழாவிற்கான அனுமதியினை வழங்கி கட்டடக்கலையில் தனக்கிருந்த தனிப்பட்ட விசேட அனுபவங்களை அனைத்தையும் வேலை திட்டங்களுக்கு செவ்வனையை முன்னெடுத்து நிறைவு பெற சகல ஆலோசனைகளையும் வழங்கி எம்மை நெறிப்படுத்திய எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய பங்குத்தந்தை அருட்பணி லியோ ஆம்ஸ்ட்ராங் அடிகளார் அவர்களுக்கு பங்கு மக்கள் அருட்பணி சபையினர் மற்றும் இங்கு கூடியிருக்கும் அனைவர் சார்பிலும் எமது இதயத்தின் அடி ஆழத்திலிருந்து நன்றிகளை சமர்ப்பித்து நிற்கிறோம். மேலும் இவ்விழாவினை ஒழுங்கமைத்து திருப்பலிக்கான ஒழுங்குகளை மேற்கொண்டு மண்டபத்தினை அழகுபடுத்தி இவ்விழா சிறப்பு உற உழைத்த அனைத்து பங்கு மக்கள், அருட்பணிச்சபை உறுப்பினர்கள், வழிபாட்டு குழுவினர், திருப்பண்ட காப்பாளர், பாடகர் குழாமினர், பீட பரிகாசகர்கள், விழாவுக்கான கலை நிகழ்ச்சிகளை ஆலயம் சார்பாக நிகழ்த்தியவர்கள், அவர்களை ஒழுங்குபடுத்தி நெறிப்படுத்தியவர்கள், முன்பள்ளி சார்பான பழைய புதிய மாணவர்களை பயிற்றுவித்து நெறிப்படுத்திய முன்பள்ளி பொறுப்பாசிரியர், இளையோர் யுவதிகள், பக்தி சபை உறுப்பினர்கள், இவ்விழாவிற்கான நிகழ்வுகள் அனைத்தையும் தொகுத்து வழங்கிய சகோதரர், ஒலி அமைப்புகளை ஒழுங்குபடுத்தி தந்தவர்கள் அனைவருக்கும் எமது விசேட நன்றிகளை தெரிவித்து நிற்கிறோம். அத்துடன் எமது அழைப்பு ஏற்று அயல் பங்குகளிலிருந்து வருகை தந்தவர்களையும் அயல் சனசமூக நிலையங்களிலிருந்து வருகை தந்தவர்களையும் நன்றியுடன் நினைவு கூறுகின்றோம். இறுதியாக யாருக்காவது நன்றி கூற அடியின் தவறு இருந்தால் எனது பணிவான நன்றியை ஏற்றுக்கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நன்றி உரையை வழங்கிய செயலாளர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, எந்த ஒரு நற்காரியமும் இறைவனின் அருளால் தொடங்கி மக்களின் ஒத்துழைப்பால் நிறைவடைகின்றது. அந்த வகையில் இன்று திறக்கப்பட்ட இந்த அருளானந்த மண்டபம் நம் அனைவரின் அன்புக்கும் ஒற்றுமைக்கும் சான்றாக என்றும் நிலைத்திருக்கட்டும். விழாவில் சிறப்பித்த அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை சில்லாலை அர்ப்பணி பேரவை சார்பாக நன்றிகளை கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ரெஜி. நன்றி.